செஞ்சு போச்சு இல்லை செயல் புரிய முடியாது. அப்போ இந்த ஆசைகள், இந்த மனம் பட்ட ஆசைகள் எல்லாம் ஆன்மாவோட போய் சேர்ந்து போகுது. அப்போ அந்த ஆசைகள் இல்லாமல் போகுது. திருப்பி பிறக்கும் போது தான் ஆசை தொடருது. அது வரைக்கும் அந்த ஆசை. அப்போ அதான் நிறைவு. இவனுக்கு உயிர் போகிற வரைக்கும் எவனுக்கும் நிறைவு கிடைக்காது. நான் நிறைவாழ்க்கை வாழறேங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்கன்னு சொல்லுவான். பக்கத்து வீட்டுக்காரன் வீடு எழுதிடுவான். நான் யோசிப்பான். ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிடுவான், மந்திரி ஆகலையேன்னு குறையா இருக்கும் இல்லையா? மந்திரி ஆகிட்டுமே பிரைம் மினிஸ்டர் ஆகலையேன்னு குறை இருக்கும். மனித சாகிற வரைக்கும் குறைவு இருந்துக்கினாக்க நிறைவு கிடைக்கவே கிடைக்காது. எப்பதான் கிடைக்கும்? கிடைக்காது. சாவுல தான் கிடைக்கும். சாந்தமும் சமாதானமும் அவனுக்கு எப்பதான்? சாவு ரெண்டுமே சாவுல கிடைக்கும். சாந்தமும் கம்மன் பட்டு கிடப்பான், யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுப்பான். பார்த்தவெல்லாம் ஆஹா ஒரு எல்லாம் முடிஞ்சு போச்சு, சமாதானம் ஆயிடுவாங்க. பகைவங்க கூட சமாதானம் ஆயிடுவாங்க. அப்போ சமாதானமும் சாந்தமும் எப்போ கிடைக்கும்னா மனிதனுடைய மரணத்தில் தான் சாமி கிடைக்கும். அது வரைக்கும் எதையோ ஒன்று தேடிக்கினே இருப்பான். அதான் எதை தேடிதான் அவன் சமாதானம் அடைய முடியும். இதுதான்றது கிடையாது. ஒன்றுக்கு அவன் தேடுறது ஒன்று கிடைச்சிருந்தா இன்னொன்று தேடிட்டு வானே. அடுத்தது அதனால இவன் தேடிக்கினே இருப்பான். அதனால முடிவே கிடையாது. இந்த தேடல் எப்போ நிற்கும்? மரணத்தில் தான் நிற்கும். அதை தான் நான் தேடல்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டார். ஜெயா டிவியில் இருந்தார் விஸ்வநாத், ராஜேஸ்வரி அப்படின்னு 2 பசங்க. ஜெயா டிவி நிருபருங்க அவங்க வந்து என்னை வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுத்துட்டு அதனுடைய தலைப்பு தேடல்னு போட்டாங்க. போட்டு ரிலேலாம் ஆகிப்போச்சு. தேடல்னு புக்கும் போட்டார் அவர். அப்போ நான் கேட்டேன், இது தேடல்னு போட்டுக்கிறியப்பா, எது பார்த்து எட்டப்பா தேடுற நீ அப்படின்னு. தேடல்னு போட்டுக்கிற, எதை தேடுறேன்னு போடல, இது எதை தேடுறதுன்னு கேட்டேன். இல்லை சாமி ஜென்ரலாக தேடல், எதை தேடுறதுன்னு தெரியல அப்படின்னாரு. அப்போ சொன்னேன், ஒரு குழந்தை பிறந்த உடனே தாயை தேடுது, குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே தகப்பனை தேடுது, இது ரெண்டும் முடிஞ்ச உடனே படிப்பை தேடுது, படிப்பு முடிஞ்ச உடனே தொழிலை தேடுது, தொழிலை முடிஞ்ச உடனே மனைவியை தேடுது, மனைவியை தேடினோடனே மக்களை தேடுது. இதுக்குள்ளே இவன் தள்ளாடி போயிடுறான். தள்ளாடி போன காலத்தில் கடவுளை தேடுறான். அப்போது இவனுடைய தேடல் எங்கே முடியுதுறான்னா கடவுள்கிட்ட முடியுதுப்பா. அதனால் இந்த மனிதனுடைய வாழ்வு இப்படியே தேடி 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 ஒவ்வொரு பிரிவிலும் போயிடறான். இறைவனாண்ட போகிறதே கிடையாது, இறைவனை தேடுறதே கிடையாது. இந்த மனைவி மக்களை தேடுறதுக்குள்ளே இவனுக்கு மரணம் வந்து சேர்ந்துடுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சாமி. அதனால் இந்த தேடல் எங்கே நிற்கும்? 2 இடத்துல தான் நிற்கும். ஒன்று மரணத்தில் நிற்கும், ஒன்று இறைவனாண்ட நிற்கும். இந்த உலகத்தில் எங்கேயும் நிற்காது. வேறு வழியே கிடையாது. வேறு எந்த வழியும் கிடையாது சாமி. இருந்தால் சொன்னால் நான் கூட தெரிஞ்சுக்கிறேன் சாமி. சேர்ந்தா தான் இயங்கும், ஒன்றா இயங்காது எப்பவுமே. எல்லாத்துலேயும் உன் உடலும் உயிரும் இருந்தால் தான் இயங்கும். அதே மாதிரி. ஆமாம், உடல் மட்டும் இருந்தால் இயங்காது, உயிர் மட்டும் இருந்தால் இயக்கத்துக்கு வராது. சாமி சொல் சாமி. உண்ணும் போது உயிரெழுத்த உயரை வாங்கி உறங்குதல் போது இதை வந்து நீ பப்ளிக்கில் கேட்குறிய. ஒன்றுமே 1ஆம் கிளாஸ் படிக்காதது இப்போ நான் சொல்லணும். இப்போ அதுக்கு பதில் அகஸ்தியர் பாடல். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியல. அதை நான் எப்படியோ நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா அது ஒன்றும் செட் ஆகல எனக்கு. அவ்வளோ விளையாட்டாப்பா சித்தர் பாடல், அவ்வளோ விளையாட்டா சித்தர் பாடல். எப்படி புரியுதுன்னாலும் நான் சொன்னேன், இங்கிலீஷு தெரிஞ்சுக்கன்னா இங்கிலீஷ்காரங்க கூட உறவாடணும் இல்லை, அப்போ தெரிஞ்சுக்கலாம். இல்லை இங்கிலீஷ் போய் படிக்கணும், அப்போ படிக்கலாம். ரெண்டுமே இல்லாத இங்கிலீஷ் பேசணுன்னா எப்படி வரும்? நான் இங்கிலீஷ்காரங்க கூட உறவாடினப்பான்னு. உண்மை. அதனால் அந்த சித்தர் பாடல்கள் ஏதோ எனக்கு 1ஆம் கிளாஸ் கூட படிக்கலைன்னாலும் அதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதுப்பா அப்படின்னு. அது மாதிரி இப்போ நீ சொல்கிற பாடல் அகஸ்தியர் இப்போ சொல்கிறாரு. எத்தனாவது உபதேசம் வாங்கிக்கிற நீங்கள்? 5. இதே பாடலை திருமூலர் சொல்கிறாரோ இதே விஷயத்தை. 2 பேரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஆனால் 2 மகான் 2 கோணலில் சொல்கிறாங்க. 3வது உபதேச பாடம் இருக்குது, அந்த பாடம் தான் இது. இந்த பாடல் அதே 3வது உபதேச பாடல் தான் திருமூலர் பாடலும். அவர் திருமூலர் சொல்லுவார், மூலத்துவாரத்தை முட்கரமிட்டிரு,
மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, சரி. வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தான் என்னாரு. அந்த பாடம் பண்ணும்போது கண் மூடிடக்கூடாது. விழித்திருந்து. ஆமா, அதே நேரத்தில் அந்த பாடம் பண்ணும்போது உன் மனசையும் குரு மையத்தில் நிக்கணும். சரி சார். கடவுள் வரும்போது கண்ணு மூடிடக்கூடாது. அதனால சொன்னார் மூளை. அப்போ ஆசன வாயை நல்லா இறுக்கி புடிச்சு அதை தூக்கிக்கு நான் நேர்த்திக்கினார் இல்லை. அதான் 3வது உபதேசம் உங்களுக்கு கொடுத்தது. அதான் அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. அதான் 3வது உபதேசம். இந்த உபதேசத்தை தான் அவர் பாடலாக சொல்றாரு. மூலத்துவாரத்தை முட்கரமிட்டு, மூலத்துவாரம்னா ஆசன வாயை தூக்கி பிடிச்சிடுறார். மூலத்துவாரத்தை முட்கரமிட்டிரு, மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தான் என்னார் அவர் அந்த பாட்டு. அதே இந்த உபதேசத்துக்கு தான் அவர் சொன்னார், உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தை உயரே வாங்கு, பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நெல்லு, தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் பாரு, மரளி கையில் அகப்பட மாட்டான். மரளின்னா யமன், யமங்கிட்ட மாட்டிக்க மாட்டேன். இந்த பாடத்தை கரெக்டாக பண்ணினா அப்படின்னா இந்த விந்து கீழக்கிற வரைக்கும் அஞ்ஞானி. அந்த விந்து எங்களுக்கு நேற்று கூட டாக்டருங்க ஒரு 3 டாக்டருங்க வந்தார். திருச்செந்தூர்ல ஒரு டாக்டர் வந்தார். ஃபுல்லாக அவர் ஆன்மீகமே கேட்க சயின்ஸ் தான் கேட்டார். நான் என்னமோ PhD நினச்சிக்கினார் போல, கை நாட்டுன்னு தெரியாது. இல்லை அவரு நான் கை நாட்டுன்னு தெரியாது அவருக்கு. அவர் ஃபுல்லாக சயின்ஸே கேட்குறாரு. சரி வேற வழியில் மாட்டிக்கினேன், வந்துட்டேன் தெருவுக்கு, என்ன பண்ணுறது. அப்புறம் சொன்னேன். அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்தார், சரவணன் ஒரு டாக்டர். அப்புறம் ஆயுஷாவில் இருக்கிற சுகர் டாக்டர் வந்தார் சாயந்தரம். 10த்துக்கு நம்ம டாக்டர் பார்த்துப்பேன். 4 டாக்டர் நேற்று கேள்விங்க. ஆனால் எல்லாரும் சயின்ஸை பற்றி கேட்குறாங்க. இறக்கமே இல்லை. என்னடா பாவம் வயசானவன் படிக்காது, அவங்ககிட்ட போய் இதை பற்றி கேட்குறமே எப்படி நான் சொல்லுவேன் தெரியுவானா? அந்த மாதிரி சயின்ஸ். அது ஞானிகளுக்கு நூலறிவு தேவையில்லை. இப்போ நீ சொன்ன பாடல் வந்து சயின்ஸு. அதில் யூ வடிவில் யூரின் பிளாடுறோம், விந்து பிளாடுறோங்குது இடுப்பில். அது யூ வடிவில் தான் இருக்கும், ஒய் வடிவில் இருக்கும். இது ரொம்பிச்சுன்னா வெளியே வந்துடும், இது ரொம்ப வெளியே வராது. சூடாச்சுன்னா வெளியே வந்துடும். ஆனால் ரெண்டுக்கும் ஒரே கனெக்ஷன் தான், யூ பிளாக் தான். அது அற்புதமானவர் இல்லையா? அவன் பெரிய அறிவாளி இல்லை, மேதை இல்லை, அவனுக்கு ஈடா யாரை சொல்றது. அதனால அவர் சொல்றாரு, இங்கேயே இதை வச்சிருந்தீங்கன்னா நீ அஞ்ஞானியாவே இருப்ப. இதை என்ன பண்ணிடணும், மேலே தூக்கிடணும்டா. ஆனா அகாரம்னு அர்த்தம், மானா மகாரம்னு அர்த்தம், ஊனா உகாரம் அர்த்தம் இல்லை. அப்போ நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் இது 3 தான். அது காற்று, சப்தம், நெருப்பு, இந்த 3 சேர்ந்து உலகம் இயங்குது. இந்த 3 சேர்ந்து நம்ம இயங்குறோம். இந்த 3ல் எது அடி வாங்கினாலும் நம்ம காலி, நம்ம கதை முடிஞ்சிடும். அப்போது இதுக்கு மூலப்பொருள் நெருப்பு, அகாரம். அதுக்கு தான் தம்பாலுன்னா. அந்த நெருப்பை வந்து விந்துவை வந்து மேலே தூக்கிடுறான்னா. அது எப்படிடா தூக்குறதுன்னா 3வது பாடம் பண்ணுறதில்ல, அதில் தாண்டா அது மேலே ஏறும், வேறு எந்த வழியிலும் ஏறாதுடாதுன்ட்டான். அப்போ அதனால் உண்ணும் போதும் சாப்பிடும் போது கூட ஒரு அக்கடிச்சுக்கும். நீ பெண்ணோட புணரல் பண்ணும்போது விந்து வெளியேறும், அப்போ ஒரு அக்கடி, அந்த விந்து வந்து இறங்கின விந்து மேலே ஓடிடும். அதனால சொன்னா உண்ணும் போதும் உறங்கும் போதும் பெண்ணின் பால் இந்திரியம் விடும் போதும் அதே செய், அதுலேருந்து மாறாத. இது வந்து இங்கே மருந்து கிடையாது, அது கைலாய மருந்து, அது ஆண்டவனுடைய மருந்து. வேற எதுவும் தேவையில்லை, இங்கே எதுவும் செய்ய முடியாது. அத்தை மீதெல்லாம் இங்கே செய்ய முடியும், அது மட்டும் விந்துவை மட்டும் இங்கே எங்கேயும் எவன்கிட்ட கொம்பனாலையும் செய்ய முடியாது, கையில மருந்து. அதனால அது இறைவனுடைய மருந்துடா. அதை நீ சாப்பிட்டுட்டீங்கன்னா ஏன் உங்ககிட்ட வரமாட்டான்டா, உன்னை பார்த்தோன்னா அவன் ஒரு மைல் ஓடிடுவான்டா பயந்தனா. அதனால உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெடுத்து வந்து ஒரு கட்டுக்குள்ள எடுத்துன்னு வரத்துக்கு வச்ச பேச்சுக்களை தவிர எந்த சாப்பாட்டுலையும் எவன் பேரும் யார் எழுதுறது. இப்போ ஒரு விவசாயன் நெல் வயல் பண்ணுறான், அவன் எண்ண முடியாத கோடி நெல் விளையுது. அந்த எண்ண முடியாத கோடியில் எவன் பேரை போய் யார் எழுதுறது? அதை இது வந்து அறியாமையில் சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம். எவன் பேரையும் எதுலையும் எழுதலை. ஆனால் உன் விதிப்படி உனக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும். இதை ரொம்ப அழகாக பட்டினத்தார் சொல்கிறாரு. அவர் பெரிய மன்னனை விட பணக்காரர். அவர் நினைச்சா எதை ஒன்னாலும் செய்ய முடியும். ஆனால் ஞானம் பிறந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கோமணங்கட்டின்னு தெருவுக்கு வந்துட்டார். தெருவுக்கு வந்த உடனே சிதம்பரம் போய் சிதம்பர சாமி கிட்ட உபதேசம் வாங்குறாரு. அவர் அவங்க அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க. உபதேசம் வாங்கின உடனே அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு திருவோடு கொடுத்து அனுப்புகிறாங்க. இனிமேல் வந்து நீ பெரிய ராஜா, தங்கத்தட்டில் கூட சாப்பிட்டு இருப்ப,
ஆனால் எப்போ உபதேசம் வாங்கினேன், இனிமேல் நீ திருவோட்டில் தான் சாப்பிடணும், வெறும் கோமணம் தான் கட்டின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதனால் அந்த முதல் பிச்சை வந்து அந்த சாப்பாடு அந்த திருவோட்டில் அம்மா கையில் வாங்கணும்னு வீட்டு வாசப்பில் வந்து அம்மா பிச்சைன்னு கேட்குறாரு. அப்போ அம்மா பிச்சை போட வரும்போது பார்க்குறாங்க, முன்ன கூட நீ ஞானி ஆகலையாடா, அவ்வளோ பெரிய மகான்கிட்ட போய் உபதேசம் வாங்கி கூட நீ ஞானி ஆகலையே அப்படின்றாங்க. அவ்வளோ பெரிய மகானே அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அம்மாங்களாம் செய்யோ அந்த ஆள் சொல்லுவான் நீ வீட்டில் இரு அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட மகான் என்ன பண்ணுறது, அந்த ஓடு வச்சு ஏமா மகான் ஆகலைன்னு சொல்கிறேன்றது. மகானுக்கு உனக்கு எதுக்குடா ஓடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் போட்டுட்டம்மான்றாரு. அப்போ நான் சொன்னதால் தான் நீ போடுற, நீ ஏன் போடணுன்னு உனக்கு மனம் வரல, நான் சொன்னதால் போட்டேன்னா நான் போன பிறகு அதை தேடி எடுத்துப்பேன் அப்படின்ட்டு. அதனால சொல்கிறாங்க, நீ ஏன் போடாத, போனாலும் தேடாத அப்படின்றாங்க. அதனால அந்த ஓடு தாரம் வந்து போச்சு இவர்கிட்டருந்து. அதனால அவர் அந்த ஓட்டையும் தேடலை. தேடாத என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு வீட்டாண்டியும் போய் கை தட்டுவார். கை தட்டினா இவர் தான் வந்துக்கிறாருன்னு சாப்பாடு போடுவாங்க. அந்த கையில் வாங்கி சாப்பிட்டுன்னு போயிடுவார் அவர். ஒரு நாள் ஒரு வீட்டாண்ட போய் கை தட்டுறாரு. 2 பொம்பளை பசங்க அந்த வீட்டுல தண்ணி எடுத்துன்னு போதுங்க. எதிர் வீட்டில் இருக்கிற 2 வாலிபமான பசங்க என்ன பண்ணுறாரு, இவங்க ஒரு பொம்பளை பசங்களை பார்த்து தான் கை தட்டினாருன்னு இவர் 2 பேராக சேர்ந்து அடிச்சிடறானுங்க. அந்த மன வருத்தத்தில் அவர் சொல்கிறாரு பட்டினத்தாரு, இடம் தேடி இறக்க மாட்டேன், இனிமேல் நான் ஊட போய் பிச்சை எடுக்க மாட்டேன், இடம் தேடி இறக்க மாட்டேன், இருக்கும் இடம் தேடி உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், இல்லையேல் உடல் இழைத்தாலும் உறங்கிடுவேனே அப்படின்றார். நான் போய் இனிமேல் ஊட பிச்சை கேட்க மாட்டேன், நான் இருக்கிறேன்னு மனம் உகந்து எத்தனை வந்து கொடுத்தா நான் சாப்பிட்றேன், இல்லைன்னா உடம்பே அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் தூங்கிடுறேன் அப்படின்றார். அப்போ ஊடா கேட்கும் போது அவர் பேர் எழுதியிருந்தா, அவர் ஊடுல இப்போ கேட்க மாட்டேன்னும் போது அவர் பேர் இப்போ அடிச்சிட்டாங்களா? இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையான விஷயங்கள். இதெல்லாம் வந்து நம்ம நிஜம்னு எடுத்துக்கூடாது. அந்த காலத்தில் மனுஷனுக்கு ஒழிக்கிறதுக்காக நீ ஒழிச்சேன்னா உன் பேர் எழுதிக்குதுன்னு கட்டுப்பாட்டுக்காக சொன்னது அது. ஆனால் அது நிஜம் கிடையாது. எவன் பேரும் எதுலையும் எழுதவே முடியாது. யார் உட்காந்து எழுதினுக்குறது சொல்லு? உன் பேர் எழுதிக்குதுன்னா ஒன்று நீ எழுதணும், இல்லை உன்னை பெத்தவன் எழுதணும், இல்லை உன்னை படிச்சவன் எழுதணும். இந்த 3 பேரும் எழுத முடியாது. அப்புறம் யார் உட்காந்து எழுதுவான் அத்தனைக்கும் நெல்லில் அரிசியில்? அதனால இதெல்லாம் ஒரு கற்பனை கதைகள். இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும், வாழக்கூடாது. இன்னைய காலம் உழைக்கணும், நல்லா வாழணும், இறைவனை தேடணும். இதுதான் வாழ்க்கையினுடைய பயணமாக இருக்கணுமே தவிர கண்டதெல்லாம் எப்போவோ ஒரு காலத்தில் சொன்னதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா முட்டாளா போடுவீங்க. எது நிஜமோ அதை எடுங்க. இப்போ மனு தர்மத்தை பற்றி கூட பேசுனாங்க. ஒரு மனுஷன் வந்து தாயினுடைய கர்ப்பத்தில் யோனி வழியாக தான் உலகத்தில் ஜனனம் ஆவான். இதான் நீதி. அது ஆடு மாடாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் ஒரு தாயினுடைய யோனியில் தான் ஜனனம் ஆக முடியும். ஆனால் நெத்தியில் ஆனா, வேர்வியில் ஆனா, கண்ணில் ஆனா, மூக்கில் ஆனான்னு கதை சொல்லி வச்சுக்கிறதெல்லாம் இந்த காலத்துக்கு எடுத்துக்கூடாது. அறியாத காலத்தில் புரியாமல் எழுதி வச்சுட்டு போட்டானுங்க. அதெல்லாம் எதுக்குன்னு தெரியக்கூடாது. எவனுமே நெத்தியில் பிறக்க முடியாது, எவனுமே வேர்வியில் பிறக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையா புகுட்டி மனுஷனுக்கு எத்தையோ சொல்லி ஏமாற்றி வச்சுட்டாங்க. அதெல்லாம் நம்ம எதுக்கும் தெரியக்கூடாது. காலங்கள் வேகமாக போகிற காலம். காசு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், கடவுளை தேடணும். அதை விட்டு போட்டு கற்பனையிலெல்லாம் வாழ்ந்தீங்கன்னா நிஜத்தை மறந்துடுவீங்க நீங்கள். அதனால் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் யார் பேரையும் யாரும் எதுலையும் எழுதி வைக்கல. இப்போ உனக்கு ஒரு வீடு ஓணுன்னா ஒரு பேர் எழுதுவாங்களா? இன்னைக்கு ஒரு வீட்டில் கொடுத்தனுட்டு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போன பேர் எழுதி வைப்பாங்களா? யார் எழுதுறவன்? அதனால இதெல்லாம் அறியாத சொல்ற விஷயங்கள். அதனால என்ன ஒருத்தன் கேள்வி கேட்டான். சாய் தர்மா டிவிக்காரு போன வாரம் ஃபோன் பண்ணேன், சாமி அனாவசியமான கேள்விங்க எழுதின்னு வராதிங்க, நல்ல கேள்விகளாக எழுதின்னு வாங்கன்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சாமி உங்ககிட்ட 10,000 கேள்விகளை கேட்டிருக்கிறோம். அதனால கேள்விகளை என்ன கேட்கணும்னு எழுதுறதுக்கு தேடனா கேள்விகள் கிடைக்கல. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டோம், எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அதனால என்ன கேள்வி எழுதுறதுன்னே தெரியாத மூச்சுன்னுக்குறோம் நாங்க அப்படின்னாரு. ஆனா ஒரு டிவிக்கார் மட்டும் 10,000 கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஆனா 10,000 கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறேன். இது இல்லாம மற்ற டிவிக்காரங்க, மற்ற ஆசிரமத்துக்கு வர சீடருங்க கேள்வி கேட்டுக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிறேன். ஆனா
ஒரே ஒரு பையன் கேட்ட கேள்விக்கு எனக்கு இன்னும் விடை கிடைக்கல, பதில் கிடைக்கல. கடவுள் கடவுள்ன்றீங்களே, கடவுளை படைச்சது யாருன்னு கேட்குறான். என்ன பதில் சொல்றது அதுக்கு? யாராவது பதில் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாரும் மனிதர்கள் கடவுளை கும்பிட்டுன்னுக்குறோம். கடவுள் தான் நம்மளை படிச்சாருன்னு, கடவுளை படிச்சது யாருன்னு கேட்குறான். என்ன பதில் சொல்றது? இன்னும் அதுக்கு விடை கிடைக்கல எனக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள் புரியாத புதிரா இருக்கும். சில விஷயங்கள் முட்டாள்தனமா எழுதி வச்சிருப்பாங்க ஆதியில. அவனுக்கே தெரியாது, அது எதையோ ஒன்று எழுதிட்டு போவான். அந்த எடுத்துன்னு இன்னைக்கும் உண்மைன்னு தெரியக்கூடாது. இன்னைக்கு எது தேவையோ அதை எடுத்துன்னு வாழுங்க, உங்க வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். கண்டதை எடுத்துனீங்கன்னா குழப்பம் வந்துடும். அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, திருமூலர் சொல்றாரு 2 பானை இருக்குதுப்பா. ஒரு பானை சுட்ட பானை, ஒரு பானை சுடாத பானை இருக்கு. சரி. இந்த சுடாத பானைன்றது தண்ணி திரும்ப பட்டதுன்னா திரும்ப அது மண்ணா போயிடும். சரி. இந்த சுட்ட பானைன்றது எவ்வளவு தண்ணி பட்டாலும் அது திரும்ப மண்ணா ஆகாது. அப்போ இந்த சுட்ட பானைன்றது அவர் எதை சொல்ல வர்றாரு? சுடாத பானைன்றது அஞ்ஞானி, சுட்ட பானைன்றது ஞானி. ஏன்னா சுட்ட பானை இன்னொரு வாட்டி குழவங்கிட்ட போவாது. சுட்ட பானை இன்னொரு வாட்டி இந்த பூமியில பிறக்காது. சுடாத பானை இந்த பூமியிலே தான் இருக்கும், திருப்பி திருப்பி குழவங்கிட்ட போவோம். அதனால எல்லாரும் சுட்ட பானியா செய்துங்கன்னா எல்லாருக்கும் சொல்லின்னுக்கிறேன். ஆனா யாரும் சுடுறதா இல்லை. ஐயோ சுட்டுட்டா நம்மளுக்கு வேஸ்டா போயிட்டான், மண்ணா இருந்தா தானே இங்கேயே உருவாகும்னு இருக்கிறாங்க. அதனால சுட்ட பானைன்றது ஞானம், சுடாத பானைன்றது அஞ்ஞானம். சொல்லு. ஒரு கேளுங்கய்யா. அதாவது நைட்டு நம்ம தூங்குறோங்கய்யா, எப்போ தூங்குறோம். அதாவது நைட்டு கனவு வருதுங்கய்யா. அதாவது எப்படின்னா திடீர்னு பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு வருது, திடீர்னு தூக்கு போடுற மாதிரி கனவு வருது, திடீர்னு ஆக்ஷன் ஆகிற மாதிரி கனவு வருது. இது மாதிரி சின்ன பிள்ளைகள் பெரிய ஆளுக்கு டெய்லி அன்றாடம் கனவு வந்துகிட்டே இருக்கு. அது இந்த கனவு நைட் 1 மணிக்கு வரும், காலைல 5:30 மணிக்கு வரும். இது அதிகாலை கனவு பழிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பழிக்கும். நான் கூட முந்தா நாள் 10க்குன்னே இருந்தேன். காலையில 3 மணி இருக்கும். குதிரை மேல ஏறின்னு போற ஒரு 1000 பேர் படை சூடி போறாங்க. நான் ராஜா மாதிரி போறேன். ராஜா ஆயிட்டுனா இந்த ஏமாத்தல் வேலை எல்லாம் வச்சு கூட கனவுன்றதே ஒரு கற்பனை. கனவுன்றது எண்ணத்தினுடைய ஏக்கம். அது நீ எதுவாலாம் நினைச்சுன்னுக்கிறியா அதுவாலாம் நடக்கும். இந்த ஆன்மாவாகப்பட்டது வெளியே பயணம் பண்ணணும். நீ தூக்கத்துல அது பண்ணும்போது எது எதிர்பட்டுதோ அது கனவா மாறி போயிடும் உடலுக்குள்ள வந்த உடனே. இது எல்லாம் ஒருத்த போய் தூக்கத்துல போற சாவு தூக்கின்னு போற மாதிரி பார்த்த மறுநாள் செத்து போட்டியானே, இல்ல எவனா செத்து போய்க்கிறானா? இதெல்லாம் கற்பனை, மனசனுடைய எண்ணங்கள், ஏக்கம். இது கனவா வர்றது. இந்த கனவெல்லாம் இருட்டுல தான் நடக்கும், வெளிச்சத்திலேயே நடக்காது. அதனால இந்த கனவெல்லாம் பலிக்காது. இதெல்லாம் சும்மா கற்பனை, பயம்புறுத்தி வைக்கிற வேலை. அதாவதுயா, அந்த சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பாட்டு படிக்காருங்கய்யா. அதாவது பக்தி பாடல்ல ஒரு பாட்டு படிக்காரு. அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கேயோ அலைகின்றான் ஞானத்தங்கமணி ஒரு பாட்டு படிக்காருங்க. அதுக்கு என்னங்கய்யா பொருள் விளக்கம்? அது என்னங்க கொஞ்சம் தெளிவா சொல்லி. எத்தனை வாட்டி தான் சொல்லுவோண்டா சாமி. சீர்காழி கோவிந்தராஜன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமணின்னு திருவருட்செல்வர்ல பாடிட்டார். இந்த பாட்டை கண்ணதாசன் எழுதிட்டாரு. இந்த பாட்டு சிவவாய்க்கர் பாட்டு இல்லையா? என்ன சொல்றாரு? ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணீரும் போய். ஒரு கடவுள்ன்ற ஒரு ஒளியை தேடி காடு மோடு கோயில் குளங்கள்லாம் சுத்தி கிடக்கிறான். எங்கேயும் கடவுளை பார்த்ததே கிடையாது. ஆனா அது சரி, எங்க சுத்தியும் பார்த்ததுல ஐயோ அளவிட்டே சொல்ல முடியாது, செத்து போனுவேன். பார்க்காம காடு மோடெல்லாம் கடவுளை தேடி சுத்தி செத்தவனை எவ்வளோன்னு எண்ணி சொல்லவே முடியாதுப்பா. அத்தனை கோடி செத்து போயிட்டான். சரிப்பா, காடு மோடெல்லாம் தேடி சுத்தி கடவுளையே பார்க்க முடியல. அப்ப எப்படிதான் பார்க்கறது அப்படின்னா, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையேனர். அப்போ கடவுள்ன்றது எங்க இருக்குது? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி.
தனக்குள்ளவே கடவுள் இருக்குது. அதை வீட்டு போட்டு ஊர் ஊரா கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருந்தா கடவுள் எப்பாவது உங்ககிட்ட பேசினியாடா, நீ அதுகிட்ட பேசினியாடான்னு கேள்வி கேட்கறான். அப்ப கடவுள் எங்க இருக்குது? நீ தானடா கடவுள்ன்ற. அதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. கடவுள் இல்லாத இடத்துல போய் சிலைங்களாண்ட கும்பிட்டு இதான் கடவுள்ன்ட்டு வரிய, அது எப்போது பேசுச்சா? பேசலையே. இளமையில செய்ய வேண்டிய விஷயத்தை போய் முதுமையில செய்துங்கிற உன்னோட மூடம் இருப்பானாடான்னு கேள்வி கேட்கறான் சாமி. சொல்லு. இப்ப சினிமா பாட்டுல இப்படி எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கய்யா. அறிவுரை இல்ல, அதெல்லாம் மகான்கள் பாடல். அது இப்போ ஒரு பாட்டு இருக்குது, நாதர் முடி மீது இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே, ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா, ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய். இருக்குதா இல்லையா? இந்த பாடலும் பாம்பாட்டி சித்தர் பாடல். இது கண்ணதாசன் என்ன பண்ணாரு, இந்த ஜனங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொன்னாரு. கண்ணதாசனை மாதிரி கம்பனுக்கு அடுத்த கவி யாரும் கிடையாது தமிழ்நாட்டில். கம்பன் தான் கவி. ஆனா கம்பனுக்கு அடுத்த கவி யாருன்னா தமிழ்நாட்டில் கண்ணதாசன் தான். கண்ணதாசனை மாதிரி எளிமையா இந்த ஜனங்களுக்கு புரிய வச்ச, கடவுள் விஷயமா இருந்தாலும் சரி, வாழ்க்கை இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் கண்ணதாசனை மாதிரி புரிய வச்ச கவிஞன் யாரும் கிடையாது. அவ்வளவு எளிமையா புரிய வச்சார். அவர் என்ன சொல்றாரு, நாதர் முடி மீது இருக்கும் நாகப்பாம்பே உனக்கு நச்சி பை வைத்தது யார் சொல்லு பாம்பேன்றாரு. யாரு? பாம்பாட்டி. நாதர்னா சிவமால இருக்கிற நல்ல பாம்பை நீ விஷப்பை யார் வச்சது உனக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு பாம்பாட்டி. இவர் நாதர் முடி மீது இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பேன்றார் கண்ணதாசன். இந்த மாதிரி எல்லாமே கண்ணதாசன் எளிமையா இந்த ஏழைங்க மக்கள் பாமரை மக்கள் புரிஞ்சுக்கணும்னு கண்ணதாசன் கவி எழுதினார். கண்ணதாசன் ஒரு மகான். அவர் சொல்லுவாங்க குடிகாரன், அதனாலதான் மகான் ஆனான்றால். உலகத்தை மறந்து இருந்தான், கடவுளையே நினைச்சுன்னு இருந்தான். கண்ணான்ற பாட்டு கண்ணதாசன் இந்த மாதிரி உலகத்துல எவனாலும் எந்த கவிஞனும் எந்த ஞானி கூட பாடல. அதனால கண்ணதாசன மாதிரி இந்த எளிமையான பாடல். அதனால தெய்வம்ன்றது மனிதனுக்குள்ள இருக்குது. மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா தெய்வம்னு ஒண்ணு கிடையாது. இது புரியுற வரைக்கும் மனுஷன் மூடத்தனமா சுத்திக்கிட்டு தான் இருப்பான். அவனை யாரும் திருத்திட முடியாது. ஏன்னா இந்த மாடு இருக்கு தெரியுமா, அது உன் வீட்டுல இருந்தது. உன் வீட்டுல இருந்து நான் துட்டு குத்து வாங்கிட்டு வந்துட்டேன். என் வீட்டாண்ட எத்தமா விட்டேன்னா சரி ஒரு துட்டு குத்து வாங்கிட்டு வர்றேன், அங்க நிக்காது, உங்ககிட்ட தான் வந்துடும் இல்லையா? அது இருந்து பழகி போச்சு. அதே மாதிரி இந்த கோயிலை சுத்துறவங்க சுத்தி சுத்தி பழகி போயிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவுதான் நான் நல்லதை பத்தி உண்மையை சொன்னேன்னாலும் எடுக்க மாட்டாங்க. அவனுக்கு அங்க போய் வந்தாதான் திருப்தி. அதனால அதுக்காக சொல்றான், அடே கடவுள் உனக்குள்ளக்குதடா, அது ஏன்டா தேட மாட்டேன்ற, இல்லாத இடத்துல எல்லாம் போய் தேடி கிடக்குறியாடான்றதுதான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலையினா ஞான தங்கம்மா. ஞானம்ன்றது உனக்குள்ளக்குதடா, இதை விட்டு விட்டு ஊர்ல இருந்து உன்ன மாதிரி நீ பழனிக்கு போய் உட்காந்துல அந்த மாதிரின்னு வச்சுக்கோ. சொல்லு. அதாவது பணம், அதாவது பணம் செல்வாக்கு நிறைய இருக்கு. ஒரு ஆளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவரு என்ன வேணாலும் வாங்கலாம். அதாவது அவர் நினைச்ச எல்லாமே காரு பிளைட் என்ன வேணாலும் வாங்கலாம் வச்சுக்கோங்களேன். அவரும் கோயிலுக்கு போறாரு. சரி சரிங்களா, போயிட்டு அங்கேயும் அவருக்கு செல்வாக்கு மாலை மரியாதை எல்லாம் கிடைக்கும். பணம் இருக்குது. அதனால ஐயர் ஓடியான் முதல்ல அவனுக்கு தான் மாலை போடுவான். நல்ல பக்தன் கூட போட மாட்டானே. இல்லாதப்பட்டவன் அதே மாதிரி வராங்க, அவனும் சாமி விட்டு போறான். சரி, ஆனா ரெண்டு பேருமே வெளியே வந்துட்டு இதுல பணத்தால கடவுளை அடைய முடியுமாங்கய்யா? பணத்தால கடவுளை அடைய முடியாது. பணத்தாலேயோ ஏழையாலேயோ, பணக்காரனா இருந்தாலோ ஏழையா இருந்தாலோ கடவுளை அடைய முடியாது. மனத்தால தான் கடவுளை அடைய முடியும். ஆனா இங்க கிடைக்கிறது என்ன, யாரு போற கடவுள் வந்து பணக்காரன், நீ பணக்காரப்பா உனக்கு மாலை போட்டு போட்டாரா? கூலிக்கு வேலை செய்யற ஐயரு போடுறான். ஏன்னா போட்டாதான் 500 ரூபாய் வைப்பான். நீ போன வைப்பியா? 5 ரூபாய் போடுவ. 5 ரூபாய் போட்டீங்கன்னா அந்த விபூதி போடும்போது காத்துலயே பாதி போயிடும், உன் கை கூட கிடைக்காது. பணக்காரர் போனா சாமி மேல இருக்கிற ஏத்து மாலை ஏத்து உங்க இடத்துல போட்டுருவான். அப்ப சாமியும் கம்மன் தாங்க அது பணக்கார பார்த்துட்டு இல்லையா? இதெல்லாம் புரியாது. இதெல்லாம் புரியணும்னா அறிவு வளர்ச்சி போகணும். அதனால பணக்காரனா ஏழையா கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது. நீ எத்தனை கோடி வச்சிருந்து ஒரு கோமணம் கூட உன் கூட வரப்போறது இல்லை. இது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுதான் அவன் அதையே தான் செய்வான். ஏன்னா அவன் சொல்லுவான் நான் மனுஷன்ட்டு. மிருக மாதிரி வாழ்ந்துன்னுக்குறான்.
மனுஷன்னாவே அன்பு செலுத்துறது தான் மனுஷன். ஆணவத்தை காட்டுறது மனுஷன் இல்லை. ஆணவத்தை காட்டுறது மிருகம். சிங்கம் இருக்கு தெரியுமா, அது வேற சிங்கத்தை சேர்க்காது. அந்த ஏரியாவுக்கு வந்துருந்தாவே வேற காட்டுல இருந்து இந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் வந்ததுன்னு வச்சுக்கோ, இருக்கிற சிங்கம் எல்லாம் போட்டு அதை கட்சி போட்டு செத்தி போடும். குரங்கு இருக்கு தெரியுமா, அது ஒரு கூட்டம் இருக்கும், அதுல வேற இடத்துல இருந்து வந்தா குரங்கு சேர்க்காது இல்ல. ஆனா இந்த மனுஷங்கிறானே அதை விட கேவலமா இருக்கிறான். அன்பா இருக்கிறது தான் மனுஷன். மனசு இருக்குது அவனுக்கு, அதுக்கு மனசு கிடையாது, உயிர் இருக்குது. இது புரிஞ்சிக்காம வாழறவனுக்கு போய் என்ன சொல்லி கொடுத்து அவன் திருந்துவான்? ஒருபோதும் அவன் மாறமாட்டான். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் இறைவன் விரும்புறதே இல்லை பணத்தையோ ஏழ்மையோ. இறைவன் விரும்புறது உன் சுத்தமான மனசு விரும்புறான், உன் சுத்தமான ஆன்மாவை விரும்புறான் இறைவன். ஆனா இவன் அதை கொடுக்க மாட்டேன்றான் இல்லையா. இப்ப வெங்கடேஷ் பெருமாளுக்கு உண்டியில எத்தனை போய் பண்டல் பண்டலா போடுறாங்க. இப்போ அது வெங்கடேஷ் பெருமாள் ஒரு 2000 ரூபாய் எடுத்து போய் தண்ணி அடிச்சுக்கிறாரா? இல்லைங்க. ஒரு 2000 ரூபாய் எடுத்து சிகரெட் வாங்கி பிடிச்சுக்கிறாரா? அப்ப இவன் யாருக்கு போட்டான் சொல்லு? பெருமாளுக்கு சொல்லி தான் போட்டது. பெருமாளுக்கு போட்டார். பெருமாள் எடுத்துக்கணும். அதை இப்ப எனக்கு கொடுத்து நான் 4 என் பாட்டில் போட்டு போடுவேன். அதோட நிர்வாகம் தானே எடுத்துக்கணும். அப்போ மனுஷன் தானே எடுத்துக்கிறான். அப்ப மனுஷன் போடுறது மனுஷனுக்கு தான் போகுமே தவிர கடவுளுக்கு போகாது. இது புரியணும். கடவுளுக்கு நல்ல மனசை கொடுக்கணும், பணத்தை கொடுத்து வாங்க முடியாது கடவுள்கிட்ட. கடவுள் விரும்புறது மனசை, ஏன்னா படைச்சவன் அவன். ஆனா நீ பணத்தை காட்டி கடவுளை மயக்கவே முடியாது. மனுஷனை ஒன்னா மயக்கின்னு உட்காந்துங்களாம். அங்கதான் போய் 10,000 ரூபாய் போட்டா அடுத்த வருஷம் 1 லட்சம் ரூபாய் வருதுன்னு நினைக்கிறாங்க. யார் எத்தனை பேர் வாங்க பிச்சை தின்னுக்கிறான்? இல்ல அப்படித்தானங்க. பாரு இந்த ஏமாத்தல் வேலை. பாம்பா வந்தாரு, ஐயரா வந்தாரு, 1000 நோட்டி சேர்த்து கொடுத்தா அடிச்சு கொடுத்தா நீ அடுத்த வருஷம் திருப்பதி மேல அவருக்கு 7 மலை மேல பில்டிங் கட்டிக்கலாம். இது இந்த ஏமாத்தல் வேலை எல்லாம் வேணாம். திருப்பதியில எவ்வளவு பிச்சைக்காரங்கிறான் சொல்லு? ஏன் திருப்பதி புல்லா பணக்காரனா தானே இருக்கணும்? திருப்பதியில் இருக்கிறானப்பா. எங்க இருந்தாலும் உன் விதிப்படிதான் உன் வாழ்க்கை. 7 மலை பக்கத்துல உட்கார நீ பிச்சை தான் எடுத்துனுப்ப. உனக்கு எது விதிக்கப்பட்டதா? நீ எந்த கடவுளை கும்பிட்றாலும் நீ பணக்காரன் ஆக முடியாது, எந்த கடவுளை கும்பிட்றாலும் நீ பிச்சைக்காரனாவும் ஆக மாட்டேன். மனசு ஓணும். இறைவன் கேட்கறது மனசை சுத்தம் பண்ணு முதல்ல. அதில் அழுக்க சேர்க்காத, அதை கருப்பாக்கி வச்சுக்காத. கடவுள் வந்தா தெரியாது உனக்கு. அதனால மனசை வெள்ளையாக்கு, அன்பு மக்கள் மேல செலுத்து. அதுதான் இறை வழிபாடு. தவிர அகங்காரத்தை செலுத்தினா இறை வழிபாடு கிடையாது. எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. எவ்வளவு கோடி வச்சிருந்தாலும் கடவுளை பார்க்க முடியாது, சம்பந்தமே கிடையாது. வாங்கி பாப்பா கடவுளை. கடவுளை வந்து பணம் இருக்குது, என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட பணம் இருக்குது, நீ வாங்கி போய் வீட்டுல பூட்டிக்கலாமா? கடவுளை பொட்டியில திறந்து கடவுளை பார்த்துட்டு வச்சுக்கலாமா? பணம்ன்றதுதான் இந்த உலகத்தை சார்ந்தது, கடவுள்ன்றது பரத்தை சார்ந்தது. சொல்லு. அவெல்லாம் மகான் காலில் ஊந்து ஊந்து கும்பிட்டான். ராஜா வாச்ச கடவுளை வாங்கி வச்சுக்கலாமே, ஏன் வாங்கி வச்சுக்க முடியாது. பிச்சைக்கார மகான் கிட்ட தான் கடவுள் உறவாடுவான். அப்படி உறவாடுறவங்கிட்ட மன்னனே வந்து காலில் வந்து கும்பிட்டான் இல்லையா? பணக்காரன் ராஜான்றதுனால கடவுள் அங்க வரல. அதனால பணத்தால கடவுளை ஒருபோதும் தொட முடியாது, அடையவும் முடியாது. நீங்க சொல்றது கேட்டுதாங்கய்யா. அதாவது இப்ப பெரிய பெரிய மகான்கள் காலில் விழுந்தது அது அந்த காலங்கய்யா. ஆனா இந்த காலத்துல அது யாருமே மதிக்க மாட்டாங்களே. பணம் இருக்கிற காலத்தால மதிப்பு. யார் சொன்னது? இப்ப கூட சாமியாருன்னு நான் நிறைய மணி கிணி போட்டுக்கின்னு தலப்பா கிழப்பா கட்டிக்கின்னு நான் உட்காந்துருந்தேன்னா பெரிய பெரிய பணக்காரன் என் காலில் வந்து விழுவான். நான் சன்னியாசி மாதிரி உட்காந்துங்கிறதால யாரும் என் காலில் ஊதல. இவன் காலில் ஊந்தா நம்ம துட்டும் போடும் போலுக்குதுன்ட்டு என் காலில் ஊதுல. இதுதான் வித்தியாசம். ஆடம்பரம் பண்ண போய் தான் வந்து கால் ஊறுறாங்க. அப்போ கடவுளுக்காக காலில் ஊல, ஆடம்பரத்துக்காக காலில் ஊறான். அப்ப அப்படி இல்ல, ஞானின்றதுக்காக காலில் ஊந்தான். இதான் வித்தியாசம் இப்பத்திக்கு அப்பத்திக்கும். இப்ப பணத்துக்கு தான் மரியாதைப்பா. இந்த காலம் பணத்துக்கு தான் மரியாதை. யாரா பணக்காரன், யாரா கடவுள் பக்தி உள்ள, வாடா என் கூட வெளியேறணும். மீசையுள்ள ஆண்பிள்ளை சிங்கங்கள் எவனேதும் இருந்தால் வெளியினில் என் கூட வாருங்கள். நாசி நிரம்பவும் மயிர்தான், 2 கால் நடுவிலும் 1 கூடை மயிர்தான். அந்த ரோசம் கெடுவாரெல்லாம் என் கடை மயிர்தான். குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர்தான். படிக்கும் படிக்கட்டு பதங்கெட்டு போனாலும் போகட்டும், பரலோபிகள் ஆனாலும் ஆகட்டும். குடிக்க கஞ்சியுமற்று குண்டிக்கு துணியுமற்று குருடராய் போனாலும் போட்டான். கடவுள் வழியை வச்சுக்கின்னு நான் ஏமாத்தி கோடிக்கணக்கில் சேர்த்தேன்னா கட்சியில எனக்கு குடிக்க தண்ணி கிடைக்காது, குண்டிக்கு துணியும் கிடைக்காதான். குணங்குடி மஸ்தான் சொல்றாரு. சொல்லு.
சரிங்க ஆத்மகையா. போயிட்டு வா. ஏம்பா டீ கொடுங்களாம்பா. எல்லாருக்கும் எடுத்துமாப்பா. எல்லாருக்கும் கொடு. ஐயா ஆத்மகையா. ஆத்மகையா சொல்லுப்பா. இந்த இருப்பா ஒரு நிமிஷம் வரேன். ஆத்மகையா. யாரு? தியாகு வரோம். வரட்டும். அவன் சிலாவலி கையில் கேட்பானே, நாசுக்காக வைப்பானே, ஊசி போடுற மாதிரி. நீங்கள் கேட்குறதெல்லாம் வேறு, அவங்க கேட்குறது வேறுவா இருக்கும். அவன் கேட்டான்னா புக்கு எடுக்கணும். இப்போ நான் எடுத்தாருங்க. புக்கு எடுத்தாருங்க. புக்கு எடுத்தாங்க. ஆத்மகையா. ஆங்கய்யா நித்திய ஜோதி, இந்த பரஞ்சோதி, இந்த மாதிரி நிறைய ஜோதிகள் பேர் வந்திருக்குங்க. சரி. அந்த ஜோதிகள் பேர் வர காரணம் என்னங்கய்யா? இதுல முக்கியமா என்ன கேட்க வந்துன்னா, இப்ப நம்ம ஆசிரமத்தில் ஒரு சேனல் ஆரம்பிச்சிங்க நித்திய ஜோதின்னு. இதுக்கு விளக்கம் என்னங்கய்யா? மகான்கள் மனிதனுக்குள்ள இருக்கிற ஒளியை பார்த்தாங்க. அந்த ஒளியாகப்பட்டது எப்படி இருக்குன்னா நித்தியம் இருக்கும், டெய்லி இருக்குது. அந்த ஒளி இல்லைன்னா மனுஷன் வாழ மாட்டான், செத்து போயிடுவான். அந்த ஒளி தான் உயிர் அவனுக்கு. அது உபதேசத்தில் உச்சக்கட்டத்தில் சரியான பாடம் பண்ணியிருந்தா பார்ப்பாங்க. பண்ணாத சும்மா உபதேசம் வாங்கிட்டு ஊர் சுற்றிக்கின்னு வந்தால் பார்க்க முடியாது, அது தெரியாது. அப்போது அது நித்தியமும் இருக்குது, அன்றாடம் இருக்குது. அந்த ஜோதிக்கு பேர் நித்திய ஜோதி. இப்போ எனக்கு கூட எங்கள் அப்பா அம்மா தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாமல் வச்சாங்களோ எனக்கு தெரியாது. நாடு நந்தத்தை நாடு, நித்தியம் நந்தத்தை நாடுன்னாங்க. எனக்கு பேர் நித்தியானந்தம். ஆனால் அவங்க பேர் வச்சாங்க நித்தியம் ஆனந்தமாக இருந்தா, ஒரு நாள் கூட ஆனந்தமாக துக்கத்தில் தான் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொன்றையும் மகான்கள் அனுபவிச்சாங்க. அப்போ நித்திய ஜோதினா மனிதனுக்குள்ள நிரந்தரமாக எரியிற ஜோதி நித்திய ஜோதி. பரஞ்சோதி மனிதனை கடந்து இறைவனாக இருக்கிறது பரஞ்சோதி. அதனால்தான் நான் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனிதன் இந்த உபதேசங்களில் வாங்கி சீராக பண்ணான்னா 3 விதமான ஜோதியை மனுஷன் பார்க்கணும். அவன் தான் முழு மனுஷன், 6 அறிவு படித்த மனுஷன் சொல்லியிருப்பேன். ஜீவ ஜோதி, ஆத்ம ஜோதி, பரஞ்சோதின்னு சொல்லியிருப்பேன். உயிரினுடைய ஒளியை பார்க்கணும், ஆத்மாவினுடைய ஒளியை பார்க்கணும், கடவுளினுடைய பேரொளியும் பார்க்கணும். அப்படி எவன் ஒருத்தன் பார்த்தானோ அவன் தான் முழு ஞானி, அவன் தான் முழு மனுஷன் சொல்லியிருப்பேன். அவன் தான் 6 அறிவு படித்த மனுஷன். மீதியெல்லாம் சும்மா ஒப்புக்கு 6 அறிவுன்னு சொல்லிக்கின்னு இருந்துட்டு ஆனால் எதையும் பார்க்க முடியாத ஊரையே பார்த்துன்னுக்கிறது உண்டு. அதனால இந்த நித்திய ஜோதினா அன்றாடம் எரிஞ்சு தனக்குள்ள எரியிற ஜோதி நித்திய ஜோதி. அதனால தான் சிவாய்க்க ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியினார், உள்ளே இருக்கிற பேரொளிடாதுன்னார். அப்போ அந்த ஒளி உனக்குள்ளவே இருக்குது, அதை நீ பார்த்தீங்கன்னா தாண்டா மோட்சம் முக்திக்கெல்லாம் வழி. இதை பார்க்காத நீ ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு மோட்சமும் கிடையாது முக்தியும் கிடையாது, குழி தாண்டா கிடைக்கும்னார். அதனால நித்திய ஜோதின்றது அன்னாடம் எரியுது, பரஞ்சோதின்றது உன்னையும் கடந்து இறைவன் எரியுது பரஞ்சோதி. ஆமா, அது என்ன வச்சுக்கினாங்களோ அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். எனக்கு எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் யாருக்கும் பேர் வச்சு கொடுக்கறதில்ல, அதனால எனக்கு தெரியாது. வச்சுக்கணுங்கள தான் இந்த கேள்வி கேட்கணும்பா. பித்திருக்கடன் என்ற விஷயத்தை ஆண்கள் மட்டுமே செய்கிறார்களே, பெண்களுக்கு இதில் பங்கு இல்லையா? பித்திருக்கடன் ஏன் பெண்களால செய்ய முடியல, ஆண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு விதிமுறை வகுத்ததுக்கு என்ன காரணம்? ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி இது. ஒரு குழந்தை பொந்துச்சுன்னா அப்பா இன்சில் ஏன் போடணும், அம்மா இன்சில் மட்டும் போட்டா என்ன? யோசனை பண்ணிக்கினே இருப்பாரு. இப்ப போடுறது இல்ல, ஏன் அப்பா இன்சில் போடணும் அம்மா இன்சில் மட்டும் போட்டா என்னான்னு கேட்கறேன் நான். அதுக்கு யோசனை பண்ணி பதில் சொல்லு. வருவார் என்ன கேட்ட நீ? பித்திருக்கடன் ஏன் நான் ஆண்கள் செய்யறதில்ல, பெண்கள் செய்யறதில்ல, ஆண்கள் தான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. நான் என்ன சொன்னேன்? அப்பா ஒரு பிள்ளைக்கு யாரு அப்பான்னு தெரியுமா? பிறந்தா தெரியாது, அம்மா தான் சொல்லுவாங்க. அப்பா எந்த தாயாவது ஒரு குழந்தை பெற்றா எனக்கு அப்பா இவருன்னு சொல்லுமா? சொல்லுமா? அப்ப யார் சொல்றது? அம்மா சொன்னாதான் அப்பா யாருன்னு தெரியும். அம்மா சொல்லாத ஒரு பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா அப்படி இந்த உலகத்துக்கு உருவாக்கி ஒரு அடையாளமா ஒரு உருவத்தை கொடுக்குறா அம்மா.
ஆமா, அண்ணன் அம்மாவனுடைய இன்சியல போட்டுக்கிறது இல்ல. யார் அப்பான்னு தெரியாது, ஆனா அப்பாவனுடைய இன்சியல உன் பேருக்கு முன்ன போட்டுக்கிறியா? அது எப்படி நியாயம் இல்ல? இப்படிதானே வரும். இதுதான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. நான் பதில் சொன்னா உலகம் எல்லாம் புல்லா சாமி என்ன செக்ஸ் எல்லாம் பேசுறாருன்னு ஆயிப்போச்சு. ஏன் சொல்றேன்னா, நீ ஒரு கடை வச்சுக்கிற, நீ சம்பாதிக்கிற, வீட்டுக்கு எடுத்துன்னு போய் உன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்து சோறாக்குறியா இல்ல நீயே ஆக்கி சாப்பிடுறியா? மனைவி கிட்ட கொடுத்தா. ஏன் மனைவி கிட்ட கொடு? நீ சம்பாதிச்ச பண நீ வச்சுக்கலாமே? வச்சுக்க முடியாது. எந்த ஆணாலையும் ஒரு பெண்ணு ஆணை கர்ப்பம் தரிக்க வைக்க முடியாது உலகத்துல. ஒரு ஆணால ஒரு குழந்தைய பெற்று அடையாளம் காட்ட முடியாது உலகத்துல. ஆனா ஆணால காட்ட முடியாதுன்றதால ஒரு பெண்ணாலையும் பெற்றுக்க முடியாது ஒரு ஆண் இல்லைன்னா, இல்லையா? ஆணுன்றவன் கொடுக்கிறவன், பெண்ணுன்றவன் வாங்குறவன். வாங்கினதை பாதுகாத்து ஊட்ட சீரும் சிறப்புமா வச்சுங்கிறதும் பெண்ணு கையில, வாங்கினதை உருப்படியா ஆக்கி இந்த உலகத்துக்கு அடையாளமா கொடுக்கறதும் பெண்ணு. ஆனா கொடுத்தவன் ஆணு. இப்ப நான் போய் ஒரு கடன் கேட்கிறேன், இந்தம்மா எனக்கு கடன் கொடுக்குறாங்க, நான் வாங்கினேன். இந்தம்மா உயர்ந்தவங்களா நான் உயர்ந்தவனா? அந்த மாதிரி பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு காரணமா ஆண் கொடுக்குறான். அதனால ஆணுனுடைய இன்ட்ரியில போட்டுக்கிறான். இதெல்லாம் போய் கேக்குறீங்க, சொல்லு. முக்தியை பத்தி கேட்டிருக்காங்க. கூட்டை விட்டு வெளியே போயிடுறது முக்தியா இல்ல கூட்டுக்குள்ளேயே இருந்துகிறது முக்தியா?